ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் டிவி ரிசீவர்ஸ் தமிழ். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் வீடியோ போடல. அதே மாதிரி ஐபிஎல்லும் முடிஞ்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்த சிஎஸ்கேவும் ஜெயிக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்ல ஸ்ட்ராங் கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் கெவ்லார் கோன் மேக்ஸிமம் நிறைய பிராண்டட் ஸ்பீக்கர்ஸில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஓஇஎம் டிரைவர். இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 ohms 10 watt சப்போர்ட் பண்ணும். இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர்ஸ்க்கோ ஆர் புக் ஷெல்ஃப்க்கோ சென்டரில் காம்பேக்டாக வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டவர் ஸ்பீக்கர்ஸில் நேரோவாக இருக்கிற டவர் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு 2-3 டிரைவர்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக சூஸ் பண்ணலாம். சின்னதாக இருந்தாலும் நல்ல ஒரு அவுட்புட் மிட் ரேஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிரைவு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதோட பேப்பரோட கோனும் பாருங்கள். நான் யூஸ்வலாக டாகி சவுண்டு ப்ரமோட் பண்ணுவேன். அதுக்கு ஈக்குவலாக இதுவும் இருக்கும். பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிங்கன்றதுனால தான் இந்த டிரைவர்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய டிரைவ் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஓஇஎம் டிரைவ். பார்த்தீங்கன்னா இது ஆங்கியோ மாதிரி எல்லா டிரைவர்ஸ்லேயும் மிட்ரேஞ்சாக யூஸ் பண்ணுவாங்க. செம்ம குவாலிட்டியான ஒரு மிட்ரேஞ்ச் டிரைவ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ohms 20 watt சப்போர்ட் பண்ணும். நல்ல ஒரு பெரிய டவர் ஸ்பீக்கர்ஸ்லேயோ இல்லை புக் ஷெல்ஃப்லேயோ காம்பேக்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மிட்ரேஞ்ச் ஓரளவுக்கு நல்ல இருக்கும். விலையும் கம்மி. ப்ளஸ் இதோட காம்பேக்ட் சைஸையும் பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இந்த தடவை நம்ம போட்டிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1500க்குள்ளே தான் போட்டிருக்கோம். சின்ன டிரைவாக இருந்தாலும் மிட்ரேஞ்சுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க நம்மள்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். பல்க் குவான்டிட்டிஸில் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட்சன் ஆடியோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஸ்பீக்கர் தான். ஸோ ராபர்ட்சன் ஆடியோங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி தான் இது. ஹைஃபை ஆடியோ சிஸ்டம்ஸுக்கு ஓஇஎம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அவங்களும் ஸ்பீக்கர்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஸ்பீக்கர்ஸ் அவங்க போடுறதில்ல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ஓஇஎம் பார்ட்ஸ் தான் இது. இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 inch 8 ohmஸில் ஒரு 60 watt சப்போர்ட் பண்ணக்கூடிய செம்ம பவர்ஃபுல்லான ஹை ஃபிடிலிட்டி இருக்கிற ஒரு மிட்ரேஞ்ச் டிரைவு. கோனுமே பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதுவுமே பல்க் குவான்டிட்டிஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ராபர்ட்சன் ஆடியோவில் இருக்கிற ஒரு மிட்ரேஞ்ச் டிரைவ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 inch. லாஸ்ட் டைம் நான் சொன்ன 5.25 inch 60 watts. இது ஒரு 80 watts. செம்ம அவுட்புட் இருக்கும். ராபர்ட்சன் ஆடியோவோட பிராண்டை பற்றி தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் ஆடியோஃபுல் கிரேடில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டிரைவ்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் பழைய கம்பெனியோட டிரைவ் தான். பட் சவுண்டு கோல்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க தாராளமாக நம்மள்கிட்ட பல்க் குவான்டிட்டிஸ் இருக்குது, வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடலில் பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஓஇஎம் டிரைவு. மார்க்கெட்டில் நிறைய டிரைவ்ஸ் டூப்ளிகேட் போடுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு ஸ்கொயர் டைப்பில் பின்னாடி ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு யமஹா ஆங்கியோ இப்படிலாம் போடுறாங்க. தயவு செஞ்சு நம்பி வாங்கிடாதீங்க. என்கிட்ட வாங்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு வாங்குங்க. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா சானியோ அப்படிங்கிற ஒரு பழைய ஓஇஎம் டிரைவோட ஸ்பீக்கர்ஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 ohmஸில் 20 watt சப்போர்ட் பண்ணும். இது போத் ஊஃபராகவும் யூஸ் பண்ணலாம், அதே சமயம் மிட்ரேஞ்சாகவும் யூஸ் பண்ணலாம். சானியோ பிராண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இது பழைய காலத்தில் டிவி ஆடியோ சிஸ்டம் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு பக்கா ஓஇஎம் டிரைவர்ஸ் தான் இது. செம்ம அவுட்புட் இருக்கும். என்னடா எல்லாமே செம்ம அவுட்புட் இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோஃபுல் கிரேடில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஏவி ரிசீவர்ஸ்க்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பேப்பர் குவாலிட்டியுமே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இதுவுமே பல்க் குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ராபர்ட்சன் ஆடியோ அப்படின்ற பிராண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 4 ohmஸில் 20 watt சப்போர்ட் பண்ணக்கூடிய
ஒரு 5.25 இன்ச் ஊஃபர் தான் அது. இந்த ஊஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஓஇஎம் டிரைவர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில பீசஸ் வந்து நம்மள்கிட்ட வந்திருக்கு. பல்க் குவான்டிட்டிஸில் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கனாலே தெரியும், ஆன்டி மேக்னெட்டிக் ஷீல்டோடு தான் வருது. ஸோ வந்து எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும். ட்விட்டரோட வந்து சிக்னலை இன்டரப்ட் பண்ணாது, செம்ம அவுட்புட் இருக்கும். சின்னதாக வந்து ஒரு காம்பேக்டாக ஒரு 10/12 இருக்கிற ரூமுக்கு வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணுறது பெட்டர். இதில் யூஸ் பண்ணிங்கன்னா, டவர் ஸ்பீக்கர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மிட்ரேஞ்சாகவோ இல்லை ஒரு 3 டிரைவ் சேர்த்து டவர் ஸ்பீக்கர்ஸ் பில்ட் பண்ணிங்கன்னா இதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். 4 ohmsங்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்டீரியோவில் போட்டாலும் இன்னோட அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு டபுள் பெரி ஃபுல் ரேஞ்ச் ஆர் வந்து மிட் ரேஞ்சாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓஇஎம் டிரைவ் தான் அது. ஸோ இதோட வாட்டேஜ் பார்த்திங்கன்னா 8 ohmஸில் வந்து 30 watt சப்போர்ட் பண்ணும். இது மேக்ஸிமம் சென்டருக்கும் சரவுண்டுக்கும் போட்டிங்கன்னா செம்ம அவுட்புட் இருக்கும். இதோட பேப்பர் குவாலிட்டியும் பாருங்கள், இதில் இருக்கிற பேப்பர் அலுமினியம் கோட்டிங்கையும் பாருங்கள். சென்டருக்கோ இல்லைன்னா சரவுண்டுக்கோ போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். வேணுங்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்ன மாடல் வேணுங்கிறது மேக்ஸிமம் பல்காக சூஸ் பண்ணிங்கன்னா என்னால் ஓரளவுக்கு நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்க முடியும். தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நிறைய நம்மள்டேருந்து வாங்கியிருக்கீங்க, இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது தெரியும். தாராளமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெயின்டி ஸ்பீக்கர்ஸ் ஒரு 4 மாடல் இருக்குது, 4 பீசஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4 years 5 yearsக்கு முன்னாடி வந்த ஓஇஎம் டிரைவு. இப்போ உள்ள டெயின்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து லோக்கலில் நிறையா வந்து டூப்ளிகேட்டும் வருது, ஒரிஜினலும் வருது. பட் நம்ம அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. பட் இந்த மாடல் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதோட பேப்பர் குவாலிட்டியும் இதோட ஃபைபரோட அந்த ஸ்பைடரோட இதையும் பாருங்கள், செம்ம அவுட்புட் இருக்கும். 4 பீஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக மொத்தமாக வாங்கிடலாம். இதோட வாட்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து 50 wattsல 8 ohms சப்போர்ட் பண்ணக்கூடிய டிரைவ். 6.5 inch தான். செம்ம அவுட்புட் இருக்கும். ஒரு சரவுண்ட் பேக்கேஜுக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிடலாம். 5.1க்கு செம்ம அவுட்புட் இருக்கும். அகைன் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான். இந்த டெயின்டியோட குவாலிட்டியை இப்போ இருக்கிற லோக்கல் டெயின்டிகிட்ட கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து பக்கா இம்போர்ட்டட் பீஸு. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்டு சப்வூஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சப்வூஃபர் வந்து எஸ்விஎஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். எஸ்விஎஸ்ங்கிற சப்வூஃபரு இந்த சிலிண்ட்ரிக்கல் சப்வூஃபர்லேருந்து செம்ம ஃபேமஸ் ஆனாங்க. இந்த சப்வூஃபர் வந்து செம்ம மேசிவாக இருக்கும். இந்த சைஸை பாருங்கள், இதோட ஹைட்டை பாருங்கள், அதே மாதிரி இதோட பில்டு குவாலிட்டியை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த சப்வூஃபர் கொடுக்க நமக்கு மனசே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய இடுப்புக்கும் கொஞ்சம் மேலே வயிற்று கிட்ட வருது, அந்தளவுக்கு ஒரு ஹைட்டான ஒரு சப்வூஃபர். எந்த ஒரு சப்வூஃபருமே வந்து 12 hertz வரைக்கும் போகாது. எஸ்விஎஸ் இந்த பிராண்டு செம்ம ப்ரீமியமான ஒரு பக்கா சப்வூஃபர். இது எனக்கு கொடுக்க மனசு இல்லை. பட் வந்து பிளேஸ் கன்ஸ்டெயின்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை கொடுக்குறேன். வேணுங்கிறவங்கள தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா 45,000 ரூபா. 45,000 ரேஞ்சில் எஸ்விஎஸ் சப்வூஃபர் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்காங்க. வேணுங்கிற ஹெட்ஸை வந்து டியூன் பண்ணிக்கலாம். 20 ஹெட்ஸ்லேருந்து 12 ஹெட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய செம்ம மேசிவ் டிரைவ் இது. இதோட வாட்டேஜும் பார்த்திங்கன்னா வந்து 800 watts. 800 watts எஸ்விஎஸ் சப்வூஃபருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் தேட்டருக்கு இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டு. ஒரு தேட்டரிக்கல் பேஸு, கிட்டத்தட்ட ஒரு தேட்டரில் என்ன மாதிரி ஒரு பேஸ் கிடைக்குமோ அதே பேஸ் இதுலேயும் கிடைக்கும். வேணுங்கிறவங்க மறக்காமல் மிஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. செம்ம பவர்ஃபுல்லான எஸ்விஎஸ் டிரைவு. இதுவுமே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா 3 சிலிண்ட்ரிக்கல் பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பக்காவான டிரைவு. மேலே 3 ஏர்வென்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட டிரைவ் சைஸ் பார்த்திங்கன்னா 12 inches. செம்ம மேசிவான பவர்ஃபுல் டிரைவ். தாராளமாக வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கூகுள் பேயில் வந்து
ரூபே கார்டு கிரெடிட் கார்டு ஆட் பண்ணவங்க நம்ம தாராளமாக நம்மளை பேமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.